தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஜாக்டோ ஜியோ சார்பில் பேரணியானது நடைபெற்று வருகிறது. அதன்படி சென்னையில் புதுப்பேட்டையில் இருந்து எழும்பூர் வரையிலான பேரணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் நாம் பார்க்கலாம். கோரிக்கை உண்டு. வெள்ளட்டும் 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 ஜாக்டோ ஜியோ பேரணி, மக்களுக்கான பேரணி, மாணவருக்கான பேரணி, வெள்ளட்டும் வெள்ளட்டும். கள விவரங்களை வழங்கினார் எமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ பேரணியானது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ் வாலா பி தி பாஸ் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு 140 சங்கங்கள் ஒருங்கிணைந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அரசு துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 3 லட்சத்திற்கும் அதிகமான காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 9 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகிறது. அவர்களுடைய தொடர் போராட்டங்களின் ஒரு பகுதியாக இன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கோரிக்கை முழக்க பேரணியானது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூற்றுக்கணக்கான அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை புதுப்பேட்டை சந்திப்பில் இருந்து எழும்பூர் வரை இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் வெங்கடேசன், காந்திராஜ், மாயவன் உள்ளிட்ட பல்வேறு ஒருங்கிணைப்பாளர்களும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திரளாக இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய கோரிக்கையை தமிழக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த பேரணியானது தற்போது எழும்பூர் வரை நடைபெறுகிறது. இன்றைய போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் இந்த வார இறுதிக்குள்ளாக சென்னையில் ஜாக்டோ ஜியோ ஒரு உயர்மட்ட குழு அந்த உறுப்பினர்கள் எல்லாம் கூடி விவாதிக்கிறார்கள். அடுத்த கட்டமாக எத்தகைய போராட்டங்களை முன்னெடுப்பது என்பது குறித்து விவாதித்து இந்த வார இறுதிக்குள்ளாக அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நன்றி சங்கரன், உங்களுடைய தகவல்களுக்கு.